வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது டின்னர் கூட வச்சுக்கலாம். மசாலா ஜோவர் ரொட்டி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையானதெல்லாம் முதல்ல பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கேரட், ஒரு முள்ளங்கி இதை வந்து துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது கீரை இருந்தாலும் வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் கூடயும் சேர்க்கறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சோள மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ரெடிமேடு மாவு தான், கடையில் விற்கிற ஜோவர் மாவு, அதை தான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்றா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து சீரகம் கசக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். முதல்ல இது எல்லாத்தையுமே நல்லா கையில் அழுத்தி பிசையலாம். அப்போ வந்து அந்த காய்கறிகளில் இருக்க தண்ணியை வந்து மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு இந்த சோள மாவுக்கு கால்லேருந்து கொஞ்சம் கூட, ஒரு டீஸ்பூன் கூட அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இருந்தாலுமே மாவோட குவாலிட்டியை பொறுத்து தண்ணி அளவு மாறும். நான் வந்து 1/4 கப் தண்ணியை சேர்த்து நல்ல சாஃப்டான இந்த மாதிரி மாவாக வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு இலையில் தண்ணியை தெளிச்சிட்டு கையாலேயே இந்த ரொட்டியை வந்து இப்படி தட்டி எடுத்துக்கலாம். நம்ம கேவுரு ரொட்டிலாம் பண்ணுவோம் இல்லையா, கேழ்வரகு ரொட்டிலாம் அதே மாதிரி தான். நீங்கள் வாழை இலை இல்லை ஏதாவது வந்து ஷீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிச்சன் டவல் கூட யூஸ் பண்ணி இதே மாதிரி நீங்கள் செய்யலாம். நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். அப்போ ஈவனாக நமக்கு வேகும். பக்கத்தில் இப்போ தோசை தவாவை நல்லா சூடுபடுத்தியிருக்கேன். இதை போட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும். ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும் போது மேலே லைட்டாக அந்த மாதிரி தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது வந்து காஞ்சி போகாமல் இருக்கணும். ஸோ எப்போயுமே சோளத்து ரொட்டிக்கு மட்டும் வந்து எண்ணெயை சேர்க்காமல் நீங்கள் வந்து தண்ணியை சேர்த்துக்கோங்க. இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், 2 நிமிஷத்தில் சூப்பராக உங்களுக்கு வெந்துடும். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இது தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. கேர்டு கூட நீங்கள் தொட்டுக்கலாம். நல்லா வெந்திருக்கு. சாஃப்டான மசாலா ஜோவர் ரொட்டி இப்போ ரெடி ஆயாச்சு. இது gluten ஃப்ரீ ரெசிபின்றதுனால எல்லாருமே சாப்பிட்லாம், gluten அலர்ஜி இல்லாதவங்க. இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.